அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்திருக்கனால எல்லாம் சொல்கிறேன். ஆனால் வழக்கமாக நடக்கக்கூடிய கோர் கமிட்டி மீட்டிங் தான், வேறு முக்கியத்துவமாக எதுவும் இல்லை. என்னுடைய யாத்திரை போயிட்டுருக்குது. அந்த யாத்திரையில் ஜனவரி 9ஆம் தேதி முடிப்பதாக இருக்கிறது. அதில் மாண்புமிகு பாரத பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சரை அழைப்பதாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி சார்? இல்லை, ஜனவரி 9ஆம் தேதி என்னுடைய இது முடியும். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய டைம் கேட்டுட்டு அல்லது உள்துறை அமைச்சருடைய டைம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்தா போல் இது பண்ணி. அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு நடக்கக்கூடிய மையக்குழு கூட்டம் என்னென்ன விஷயங்கள், தேர்தலுக்கு எவ்வளவு தயாராகிட்டு இருக்கீங்க? தேர்தலுக்கு நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அவ்வளோதான். கூட்டணி அந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஏன் திமுகவை போய் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? என்றைக்காவது ஒரு நாளாவது நம்ம முதலமைச்சரை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கூட்டணி வலுவாக இருக்கா, வலுவிழந்திருக்கான்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, தினசரி வலுவாக இருக்கிறதா பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியுது? எதனால கூட இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கூட இருக்காங்க. மக்கள் யார் பக்கம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? புரட்சித்தில் எம்ஜிஆர் படம் மக்களின் பக்கம் நடிச்சிருக்காரு. அதனால் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக சொத்து வரியை கூட்டியிருக்கு, மின்கட்டண உயர்வை கூட்டியிருக்காங்க. இன்றைக்கி பாலியல் பலாத்காரம் நிறைய நடைபெற்று இருக்கிறது. 2 மாதத்துக்கு ஒரு மின்கட்டணம் வசூலுவதை 1 மாதத்துக்கு பண்ணுறோன்னு சொன்னாங்க, பண்ணலை. எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு, 7000த்துக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது. 10 வயது சிறுமி முதல் 30, 40 வயது, 70 வயது பெண்கள் வர ரோட்டில் நடமாட முடியல. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்துருக்குறாங்க. 41 பேர் கரூரில் தாவக கூட்டத்தில் நசுங்கி செத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் நடைபெற்று இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சியை எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? சார், இந்த 100 நாள் தேர்தல் பொறுப்பாளர்கள் எப்போ வர திட்டமிட்டிருக்காங்கன்னா 3 பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க? அதாவது தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பீஸ் கோயல் போட்டிருக்காங்க, அர்ஜுன் ராம் மெகவால் போட்டிருக்காங்க, பிறகு முரளிதர் மோகனில் போட்டிருக்கிறாங்க. அவங்க 23ஆம் தேதி வருவதாக இருக்குது. இன்றைக்கி அவர் வெளிநாடு போயிருக்கிறாரு. 23ஆம் தேதி வருவதாக இருக்கிறது. வந்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த நிதி